கொஸ்டின் 1 பார்ட் 1ல எவ்வளோ ஸ்பீடுல இந்த பாசிட்டிவ் சார்ஜ் பார்ட்டிகிள் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குள்ள என்டர் ஆகுங்கிறத பார்த்தோம். பாயிண்ட் ஏல சார்ஜ் பார்ட்டிகிளோடைய வெலாசிட்டி வெக்டார் E வெக்டார் is equal to minus V K வெக்டார். மேக்னெட்டிக் ஃபீல்டு வெக்டார் B வெக்டார் equal to B I வெக்டார். இந்த பாசிட்டிவ் சார்ஜ் பார்ட்டிகிள் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குள்ள மூவ் ஆகிட்டே இருக்கிறதுனால அதனால ஏற்படக்கூடிய மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் வெக்டாரை இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணலாம். ஃபார்முலால வெலாசிட்டி வெக்டாரையும் மேக்னெட்டிக் ஃபீல்டு வெக்டாரையும் சப்ஸ்டியூட் பண்ணா நமக்கு மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் வெக்டார் கிடைக்குது. அப்படின்னா பாயிண்ட் ஏல மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் வெக்டருடைய மேக்னிடியூட் BQV, அதோட டைரக்ஷன் நெகட்டிவ் y டைரக்ஷன் நோக்கி இருக்கு. இப்படி எல்லா இன்ஸ்டன்ட்லையும் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் வெக்டரோட டைரக்ஷன் வெலாசிட்டி வெக்டாருக்கு பெர்பெண்டிகுலரா இருக்கிறதுனால மேக்னெட்டிக் ஃபோர்ஸால ஏற்படக்கூடிய ஆக்சிலரேஷன் வெக்டாரும் வெலாசிட்டி வெக்டாருக்கு பெர்பெண்டிகுலரா இருக்கும். அதனால வெலாசிட்டி வெக்டார் டைரக்ஷன்ல எந்தவித ஆக்சிலரேஷன் இல்லாததுனால சேம் வெலாசிட்டி மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். இப்படி இந்த சார்ஜ் பார்ட்டிகிள் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குள்ள என்டர் ஆனதுல இருந்து சர்க்குலர் பாத்ல டிராவல் ஆகிட்டே இருக்கும். ஒரு பொருள் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில சர்க்குலர் பாத்ல மூவ் ஆகிட்டே இருந்தா அதோட ஆக்சிலரேஷன் வெக்டார் ஈக்குவேஷன் டான்ஜென்ஷியல் காம்போனன்ட் 0, ரேடியல் காம்போனன்ட் v ஸ்கொயர் பை r. இல்ல நெகட்டிவ் சைன் டைரக்ஷனை குறிக்குது. அப்போ இந்த ஏங்கிற பாயிண்ட்ல அந்த பார்ட்டிகுலர் ஃப்ரீ பாடி டயக்ராம் வரைஞ்சோம்னா மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் கிராவிட்டி ஃபோர்ஸை விட அதிகமா இருக்கிறதுனால கிராவிடேஷனல் ஃபோர்ஸோட எஃபெக்ட் கம்மியா இருக்கும். அதாவது mg. இங்க மாஸ் ரொம்ப ரொம்ப கம்மி 10⁻−18 அப்படிங்கிறதுனால அதோடைய வேல்யூவை நெக்லெக்ட் பண்ணிடலாம். அப்போ இந்த ஃப்ரீ பாடி டயக்ராம்ல ஒரே ஒரு ஃபோர்ஸ் மட்டும் இருக்கும், மேக்னெட்டிக் ஃபோர்ஸ். இப்போ நம்ம காஸ் டயக்ராம் வரைஞ்சாச்சு. இதுக்கு ஈக்குவலான எஃபெக்ட் டயக்ராமான கைனடிக் டயக்ராம் மாஸ் இன்டு ஆக்சிலரேஷன் வெக்டார். ஆக்சிலரேஷன் வெக்டார் இங்க -v²/r j வெக்டார். இப்போ நியூட்டன்ஸ் லா அப்ளை பண்ணா சம்மேஷன் ஆஃப் ஃபோர்ஸ் வெக்டார்ஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டு ஆக்சிலரேஷன் வெக்டார். j காம்போனன்ட் ஈக்குவேட் பண்ணும்போது நமக்கு வெலாசிட்டி கிடைக்குது. இந்த வெலாசிட்டி வேல்யூவை கொண்டு ஃபர்ஸ்ட் பார்ட்ல உள்ள வெலாசிட்டி ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணா நமக்கு மாஸ் கிடைக்கும். தேங்க்யூ.